பங்கஜம், மருமவ சம்பளத்தை வந்துட்டு தானே தருவா? இல்லை மீனாட்சி அக்கா, வீட்டு செலவு போக மீதியை பேங்க்கில் போடுவா. அப்படியா? இப்படி உறங்கிட்டு இருக்க, அதை மூளை கட்டி கொடுக்கணுமா? என்ன அக்கா சொல்லுதியா? மூளை கட்டி கொடுக்க நாங்கள் இருக்கோம்ல. வயசான காலத்தில் அவர் எவ்வளோ நாள் தான் வேலைக்கு போவார்? அவள்கிட்ட சம்பளத்தில் கொஞ்சம் தான் வாங்கி நீ சேர்த்து வச்சு புஷ்பாளுக்கு ஏதாவது நகை ஏதாவது வாங்கி போடு. அக்கா, என் மருமவ அவளுக்கு என்ன வாங்கியாலும் அது போல் புஷ்பாவுக்கும் வாங்கிட்டு வருவா. அது போக மீதியை தான் சேமிக்கா. நான் ஏன் மருமவள சம்பளத்தை 1 ரூபா செலவு பண்ண விட மாட்டேன். அப்படியே நான் வாங்குவேன். இல்லைன்னா எல்லாம் தாய்க்காரிக்கு போகும். படிக்க வச்சுருக்காங்க இல்லைக்கா, அவங்களுக்கும் கொடுக்கணும்ல. உங்கள் 3000 ரூபா ஏதாவது தருவாளா? ஆமாம், எனக்கு மாதம் 2000 ரூபா வச்சு தருவா. அதையும் வாங்கிட்டா நீ மருமவள சம்பளத்தையும் வாங்கிய. நல்ல பொம்பளை தான் நீ. இந்த மீனாட்சி கிளவி அத்தைட்ட ஏதோ மூட்டி கொடுத்துட்டு இருக்கு. எத்தே ஒரு நிமிஷம் இங்கே வாங்க. வேற மருமவளே. என்ன மருமவளே? எத்தே, இந்த மீனாட்சி கிளவிக்கு என்னாச்சு? டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு இருங்க. என்ன எனக்கு டைம் ஆச்சு, ஆஃபீஸுக்கு கிளம்புறேன். சரி மருமவளா, நான் சாப்பிடுதேன், நீ போயிட்டு வா. என்ன நல்லா இருக்க குடும்பத்தை பிரிக்கிறதுக்கே கொஞ்சம் பேர் அலையாவ. எத்தே போயிட்டு வரேன், கதவை பூட்டிட்டு இருங்க.